அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மத்தே முஹம்மதியா. இன்று நாம் தஹ்ஜத் தொழுகையைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள். தஹ்ஜத் தொழுகை சுன்னத்தாகும். இந்த தொழுகையை இரவின் மொத்த நேரத்தை 6 பங்காக்கி அதில் 4வது 5வது பங்கில் தொழுதல் சிறப்பாகும். மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரவுத் தொழுகை பற்றிக் கேட்டேன். அதற்கு அவர்கள் ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத் தவிர 7 ரக்காத்துகள், சில சமயம் 9 ரக்காத்துகள், சில சமயம் 11 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று பதிலளித்தார்கள். நூல் புகாரி. இத்தொழுகையை நடு இரவு 3 மணிக்கு எழுந்து தொழுதுவிட்டு தூங்க விரும்பக்கூடியவர் மீண்டும் தூங்கி பிறகு ஃபஜ்ர் தொழுகைக்காக எழலாம். இத்தொழுகையை ஃபஜ்ர் தொழுகையின் ஆரம்ப வக்திற்கு சிறிது முன்னதாகவே முடித்துக் கொள்ளலாம். இத்தொழுகைக்கு குறைந்தது 2 ரக்காத்துக்கள், அதற்கு மேல் 2 ரக்காத்துக்களாக எவ்வளவும் தொழலாம். ஹனஃபி மத்ஹபில் அதிகபட்சம் 12 ரக்காத்துக்கள் என்றும் குறைந்தபட்சம் 2 ரக்காத்துக்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தஹ்ஜத் தொழுகை மறுமையில் நமக்கு உபரியாக வரும். இத்தொழுகையை நிறைவேற்றும் நேரம் கேட்கப்படும் துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிறது. எனவே வழக்கமாக இத்தொழுகையை தொழுது நம்முடைய இரு உலகத் தேவைகளையும் அல்லாஹ்விடம் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ்.